ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம். தம்பி வந்துட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க மாலை போட்டு 48 நாள் ஆயிடுச்சு. கோயிலுக்கு தான் போகிறாங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் போவாங்க. அதான் போகிறோம். அப்பா, நான், தம்பி 3 பேர் தான் போகிறோம். தமிழ்நாடு வந்துட்டு ஒடிசாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் நான் வந்துட்டு ஒடிசா போவேன். ஸ்வைனுமே வந்திருக்காங்க. அடிக்கடி போகிறது கிடையாது. ஏதாவது பண்டிகை அந்த மாதிரி திருவிழா, ஆடி மாதத்தில் திருவிழா வரும், அதுக்கு அந்த மாதிரி தான் போகிறது. இன்றைக்கி நைட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க தம்பி. அப்புறம் குலதெய்வம் கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு தானே போகணும், அதுக்காக தான் போகிறோம். நம்ம கோயில் வந்துட்டு நம்ம ஊரில் கிடையாது, பக்கத்து ஊரில் தான் இருக்குது. இது வந்து பக்கத்து ஊர் தான். இங்கேயுமே வந்துட்டு காளியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. நான் வீடியோவில் வீட்டுக்கு போகும்போது காமிச்சிருப்பேன். இங்கே இருக்குது பாருங்கள், சூளம் திரிசூலம் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கா அங்கிட்டு அந்த சைடு தான் இருக்குது. கோயில் தெரியலை. அந்த கோயிலுக்குமே நம்ம போயிட்டு தான் போகணும். நம்ம வந்துட்டு இப்போ கோயிலுக்கு தான் போகிறோம். வண்டியை வந்துட்டு ரோட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து தான் போகிறோம். ஏன்னா உள்ளே வந்துட்டு வண்டி போகாது, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இந்த வயல் வந்துட்டு வெயில் காலத்தில் இந்த வயல் இருக்காது. இந்த வயல் இல்லாதப்போ கூட வண்டி போகும். இப்போ வயல் இருக்கிறதுனால போக முடியலை, கொஞ்சம் தூரம் நடக்கணும். அப்பாவும் தம்பியும் முன்னாடி போயிட்டாங்க. நான் பின்னாடி தான் பூவா தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறேன். வழி மறந்து போச்சு. உண்மையில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலை. ஏன்னா வயல் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. கூடுறது வழி தெரியாமல் அப்படியே நின்றுட்டோம். ஏன்னா போகிற வழி வந்துட்டு கம்பி வேலி அது வச்சுட்டாங்க. அந்த வழி போக முடியலை. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. காடு, முள்ளெல்லாம் இருக்குது பாருங்கள். வயலில் இறங்கி தான் போனோம். அந்த கருவ மரம் இருக்குல்ல, அது ஓரமாக தான் போனோம். முள் எனக்கு 2 டைம் குத்திருச்சு. பூவாவரம் தூக்கிக்கிட்டு நடக்க முடியல தண்ணியில். நான் ஒரு வழியாக வந்துட்டேன். அப்பாவும் தம்பியும் வந்துட்டுருக்காங்க. இனிமேல் அவங்க வயலில் தான் வந்துட்டுருக்காங்க. இன்னும் மேலே ஏறி வரல. பாருங்கள், தண்ணி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தண்ணியை பார்த்தா கோவா பீச் இருக்குல்ல, அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு குளம்தான். மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணி அந்தளவுக்கு நிற்கிது. அப்புறம் இங்கே ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டேன், இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுக்கு வழின்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு கரெக்டான வழி தான் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு தாங்க வழி தெரியாமல் கொல்லையில் இறங்கி வந்துட்டோம். அவங்க சுற்றி காமிச்சாங்க, அந்த வழி போனீங்கன்னா கரெக்டாக போகலாம் அப்படின்னு. போகும்போது அப்படியே தான் போகணும். அங்கே தெரியுது பாருங்கள், அதான் நம்ம கோயில் வந்துருச்சு. காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லையா, ரொம்ப பசி வேறு, வெயில் வேறு. பூவா தூக்கிட்டுனால நடக்கவே முடியல. நீ போதம்பி ஃபஸ்ட்டு. நான் தம்பியாக தான் ஃபஸ்ட்டு போக சொன்னேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. அங்கே வந்து சிலையெல்லாம் பார்த்தேன்னா உண்மையிலே இப்போ வரலையும் நான் பயப்படுவேன். போகலாம். எங்கே பார்த்தாலும் முள்ளு வேலையை போட்டு வச்சிருக்கிறாங்க, ஒன்றுமே புரியும். அவுத்துட்டு உள்ள போலாமா? கட்டி தான் இருக்கான். கீழே கயிறு இருக்கு, கீழே இருக்குல்ல கயிறு. அப்பா
இடமும் தெரியல, ஒன்றும் தெரியல. அடிக்கடி வந்தோணும் போகணும் உங்கள் இடத்துக்கு. மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்கப்பா, மன்னிச்சுக்கோங்க. நாங்களுமே வந்துட்டோம். உள்ளே பூட்டு போட்டிருக்கும்னு பார்த்தோம். ஆனால் பூட்டு இருக்குது. அது வந்துட்டு ஓப்பனில் தான் இருந்தது. அதனால் ஈஸியாக போயிடுச்சு எங்களுக்கு. நாங்களுமே ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தோம். இந்த கோயிலுக்குள்ள சாவியெல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா பொங்கல் டைமில் எல்லோரும் வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க. இந்த ஆடி மாதத்துல தான் சாமி கும்பிட்டுருக்காங்க. ஆடி மாதம் வந்து திருவிழா நடக்கும். அப்போது வந்துட்டு எல்லாருமே வருவாங்கங்க. நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே வருவாங்க. அப்போ பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு டைம் கூட நான் வந்துட்டு இந்த திருவிழாவுக்கு நான் வந்ததில்லை. நான் 2 டைமுமே ஒடிசாவில் இருந்தேன். அதுக்கு முன்னாடியுமே அப்பா அம்மா தான் வருவாங்க. போன டைம் ஸ்வைனு நாங்கள்லாம் வரும்போது சரியான வெயிலில் வந்துட்டோம். வெயில் காலத்தில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால் வைக்க முடியாது, ரொம்ப சூடாக இருந்துச்சு. நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு சூடு. செப்பலுமே போட்டு வர முடியாதா. இங்கே இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக கல் வச்சுருக்காங்கள, இதெல்லாம் வந்துட்டு சாமி தான். ஆனால் பேர் எழுதியிருக்குது. ஆனால் சிலை வைக்கலை. இனிமேல் தான் சிலை வைப்பாங்க. குட்டி குட்டியாக இந்த சைடும் அந்த சைடும் கல் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய சாமி, மாரியம்மன், காளியம்மன், பெரியாச்சி, அப்புறம் ஏதோ நிறைய சாமி பேர் தெரில. ஆனால் நம்ம சாமி குலதெய்வம் பேர் வந்துட்டு மதுரை வீரன் தான். நம்ம சொந்தக்காரங்கள்லாம் நம்ம பக்கத்து ஊரில் தான் இருக்கிறாங்க. அப்பா கூட சொந்தமெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பக்கத்து ஊர் தான். இந்த ஊரில் தான் நம்ம சொந்தம் இருக்குது. அதனால தான் நமக்கு பக்கத்து ஊருக்கு வர வேண்டியதாக இருக்குது கோயிலுக்கு. அப்போல்லாம் நம்ம திருவிழா டைமில் தான் நம்ம எல்லாருமே பார்க்கலாம். நானும் திருவிழா டைமில் வந்துட்டு நான் ஒரு டைம் கூட நான் வந்தது கிடையாது. அம்மா, அப்பா, தம்பி இவங்க தான் போவாங்க. கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதில் வந்துட்டு அக்கா மட்டும் வந்திருக்கா. நான் ஒடிசாவில் இருந்தேன். இப்போ இருக்கிறோம்ல அந்த ஊர் வந்து அப்பா ஊர் கிடையாது, அம்மா ஊர் தான். அம்மா ஊரில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்பா ஊர் வந்து வேறு ஒரு ஊர். அதுவுமே எனக்கு தெரியாது. அப்பா சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு வந்துட்டோம். ஏதோ பிரச்சனை சண்டை போல், அதனால தான் அப்பா வந்துட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க பெரியப்பா ஒரு அண்ணா, அவங்கெல்லாம் வேறு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் அம்மா ஊரில் தான் இருக்கிறோம். அம்மா கூட பிறந்தவங்க, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி அம்மாவோட சொந்தத்தில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். அப்பாவோட சொந்தத்தில் நாங்கள் இல்லை. நாங்களுமே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். பூட்டாமல் தான் இருந்தது. இருந்தாலுமே தம்பி வந்து நான் கட்டி வச்சுட்டு வரேன், ஏன்னா உள்ளார உண்டியலெல்லாம் இருக்குதுல்ல, இப்படி போட்டுட்டு போகக்கூடாதுன்ட்டு தம்பி கட்டி வச்சுட்டு தான் வராங்க. நாங்களுமே போயிட்டு தான் இருக்கோம். வந்த வழியாக தான் வரல, வேறு ஒரு வழியில் தான் நாங்கள் போகிறோம். இது நல்லா கொல்லையில் இறங்கியெல்லாம் போக வேண்டியில்லை, நேரடியாகவே நம்ம போயிடலாம். பாதை தெரியாமல் நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டோம். இந்த குளத்துல வந்துட்டு வெயில் காலத்தில் தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் வரும்போது இந்த குளத்துல தண்ணி இல்லை. இது வந்துட்டு மழை பெஞ்சிருக்குல்ல, மழை தண்ணியாக தான் இருக்கும். எப்போவுமே இங்கே தண்ணி இருக்காது. சாமிக்கு தண்ணி எடுக்க போகிறோன்னா கூட ரொம்ப தூரம் போய் தான் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். வீடியோவை ஆட்டி தான் எடுத்திருப்பேன். ஏன்னா பூவா தூக்கிட்டு ஃபோனை ஸ்டடியாக கொண்டுட்டு வர முடியல, அப்படி தான் இருக்குது. பூவாமே அப்புறம் தம்பிகிட்ட கொடுத்துட்டேன். நான் வந்துட்டு பேக் மட்டும் கொண்டு வந்தேன். ஒரு வழியாக நம்மளும் வந்துட்டோம். அங்கே நிற்கிது பாருங்கள் வண்டி. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம காளியம்மன் கோயிலுக்குமே வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்மளுமே கிளம்பிட்டோம். நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா கோயில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு நான் தான் கேட்டிருந்தேன். கடையில் வந்துட்டு போண்டா வடை இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் போண்டா வடை. கடையில் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செய்கிறத விட. தம்பி வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு வடை, போண்டா. அது என்ன போண்டான்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வடை சாப்பிட்டுட்டு இருந்தேன். வா வா ஆ நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ எங்கே போகிறோம்னா, அக்கா வந்திருக்குறா. தம்பி கோயிலுக்கு போகிறதுனால வழி அனுப்புறதுக்காக அக்கா வந்திருக்கா. இன்னொரு அக்கா வரல.
அக்கா வந்துட்டு நாளை காலையில் போயிடுவா வீட்டுக்கு. காலையில் விடிய காலையில் 6 மணிக்கெலாம் போகிறதுனால அக்கா வந்துட்டு இங்கே வந்து பனக்கிழங்கு கேட்டிருந்தா. அப்போ வந்து பனக்கிழங்கு பிடுங்கிட்டு இருக்காங்க. வர சொல்லியிருந்தாங்க எடுத்துகிட்டு போக சொல்லி. அதுக்காகத்தான் நானும் அக்காவுமே போயிட்டுருக்கோம். பூவாவும் வரேன்னா பூவாவுமே நம்ம அழைச்சிக்கிட்டு நாங்கள் போகிறோம். சூப்பர் தண்ணி குளிச்சும் போயாவும் இருக்கேன். இந்த குளத்துலையும் குளிச்சிருக்கிறேன், இந்த குளத்துலையும் குளிச்சிருக்கிறேன். மண் எடுத்துருக்காங்க. இதில் தானே பெரும்பாலும் குளிச்சிருக்கிறேன். இந்த குளத்து ஃபுல்லாக இந்த மஞ்சள் கலர் பூ தாங்க பூத்துருக்கும். நானெல்லாம் இங்கே வருவேன். வந்துட்டு இந்த இலை இருக்குதுல்ல, இந்த இலையை பறித்து தலைக்கு அரைச்சி குளிப்பேன். இது என்ன இலைன்னு சொல்லுங்கள். ரோடு போடலையாக்க இன்னும். எங்களை பார்த்துட்டு நாய் குலைக்குது. எங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்க வீட்டு நாய் தான் குலைச்சிட்ருக்கு. என்னது இவ்வளோ தூரம் வந்து தான் பூ அதை நினச்சிருக்கிறான். நடந்த கடை நடந்து பாவக்கா தூக்குக்கா. கையெல்லாம் இருக்குது. ஒரு கடலை சுற்றி போவோம்க்கா. கடலை போட்டிருக்கு பாரு. ஆனால் வந்து பூச்சி விழுந்துட்டுன்னுதுக்கா. அப்பா இது ஒரு நடுவில் பாரு, ஒன்றும் இல்லை பாரு, தெரியுதா? கடலை போட்டு வேஸ்ட் இந்த வருஷம். மழையில் பாருங்க எல்லாம் போயிடுச்சு. தண்ணி இந்த நடுவில் தண்ணி விழுந்துருச்சுன்னதுனால கடலை வராமல் போயிடுச்சு. செம்ம மழை. கடலை போட்டவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி தான். நல்லாவே இல்லைக்கா சுத்தமாக. பூச்சி அதிகமாக இருக்கு. எப்படி போவ? இங்கே போட்டிருக்குது நம்ம வீட்டு கடலை தான். ஒழுங்காக வரல, மழை பெஞ்சு எல்லாம் போயிடுச்சுன்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி அதையுமே அப்போ நம்ம பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. பனங்கிழங்கு பிடிங்கிட்டு இருக்கிறான்னாங்க. போய் பார்க்கலாம். அங்கே ஒரு வயலில் நம்ம கடலை போட்டிருக்கோம், அங்கே தான் அப்பா இருப்பாங்க. நாங்களுமே போகிறோம். பூவா வந்துட்டு வயலில் நடக்க விட முடியாது, ஏன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது. நான் தூக்கிட்டு போகிறேன். நடக்க விடுவேன். நெல் இங்கே போய் சுத்தமாக வரவே இல்லையாக்கா. என்ன குளத்துல மீன் கிடக்காக்கா? அக்கா 2 குளம் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு குளம் இருக்குது பாரு. எத்தனை குளம்? இவ்வளோ குளத்தை வெட்டி வச்சுருந்தா. இங்கேயும் கடலை போட்டிருக்கு. இது நம்ம வீட்டுது கிடையாது. இங்கே ஒரு மாடி வீடு இருக்கா, அந்த வீட்டு உள்ளது. சப்பலை கழட்டிட்டு போகலாமா? ஜாய் போட்டுக்கட்டும். தண்ணியே இல்லை பாரு. இது அம்மாவோட தோடு தொலைஞ்சிருச்சு இல்லக்கா. அங்கே அம்மாவோட தோடு இங்கே தான் தொலைஞ்சிருச்சு. நான் போட்டிருக்கு பாருங்க பனங்கொட்டை, பனக்கிழங்கு. பனங்கிழங்கு அள்ளிட்டு போக அப்பா சாக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நானுமே மறந்துட்டேன், அக்காவும் மறந்துட்டேன். நாங்கள் 2 பேருமே திட்டு வாங்கினோம் போயிட்டு. இந்த குளத்துலலாம் மீன் இருக்கான்னு தெரியல. ஆனால் வந்துட்டு மழை டைமில் இந்த வயல் இந்த குளமெல்லாம் ஒன்றா இருக்கும்போது நம்ம பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அந்த ஆற்றுலேருந்து வர்ற மீன் இந்த குளத்துக்கு வந்துடும். அந்த டைமில் தான் நாங்கள் வந்துட்டு மீன் பிடிப்போம் அந்த குளத்துல. பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்குலாம் நான் விரும்ப மாட்டேன். அக்கா சாப்பிடுவா. அக்கா ஊரில் வந்துட்டு பனங்கிழங்கெல்லாம் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போவா. கருப்பு கலரில் பனங்கொட்டை இருக்குதுல்ல, அதை வெட்டி சாப்பிட்டா உள்ளார வந்துட்டு நொங்கு மாதிரி இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் அதை தான் சாப்பிடுவேன்.
அது வந்துட்டு நான் வெட்டி கேட்டேன் அப்பா கிட்ட. அவங்க சொன்னாங்க அந்த மழை டைம்லலாம் இப்போ வந்துட்டு நல்லா இருக்காது, உள்ளார தண்ணி தண்ணி கோத்துருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு அப்படின்னுட்டாங்க. அதனால் வெட்டி தரல. இங்கே இருக்கிறதெல்லாம் பிடுங்கியாச்சு, பிடுங்கி கடைக்கு கொடுத்தாச்சு. அங்கே ஒரு காடு இருக்குதுங்க, உள்ளார பாம்பெல்லாம் இருக்குது. இந்த காடு கிடையாது, இங்கே இருக்குது இந்த காடு. இழப்பு போகிறது அங்கே வந்துட்டு இந்த பழமெல்லாம் இருக்குன்னு இழந்த பழம். ஏடா போவா செப்பல் போட்டு ஓடு அடிப்போ ஒன்று ஓடிடு போண்ணா பிடிக்க அவனை ரெஸ்ட்டே இல்லைங்க எனக்கு. உண்மையே சொல்ல போனால் பொங்கல் டயத்தில் இருந்து வேலை, அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அலைச்சல். அங்கே கோயிலில் நடந்ததே ரொம்ப கால் வலி, இங்கே வயலுக்கு வந்தது இவ்வளோ தூரம் அலைச்சல், ரொம்ப அலைச்சலாகவே இருக்குது. எனக்கு எப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல உண்மையில். நாளைக்கு வந்துட்டு பூவாக்கு மொட்டை போடுறது, நாளைக்குமே வேலை இருக்குது, நாளைக்குமே எனக்கு அலைச்சல் தான். ஒடிசாவில் இருந்ததாங்க நான் ரெஸ்ட் எடுக்க முடியும். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் எனக்கு ரெஸ்ட்டு கிடையாது. நான் வீட்டு வேலை பார்த்துட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பேன். அப்பா இங்கே தான் பனைக்கிழங்கு வெட்டியிருக்காங்க. என்ன வெட்டுறதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணும் இருக்காது, வெட்ட வேண்டியது என்னது? குருத்து கொட்டை இருக்கும். கர்ண கொட்டை தான் நமக்கு இருக்கு. அதான் கர்ண கொட்டை இல்ல, கர்ண கொட்டை அப்பா எடுத்து வச்சுட்டாங்க பனைக்கிழங்கு. சாக்கு கொண்டு வரலன்னு இப்போ எதில் கொண்டு போகிறதுன்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கயிறில் கட்டி கொண்டு போனாலும் கீழே விழுந்துடும், போக முடியாது. ஒரு பை சாக்கு இந்த மாதிரி இருந்தால் கொண்டு போகலாம். அப்புறம் ஷாலு தான் எடுத்து அதில் விரித்து போட்டு அதில் வச்சு கொண்டு போக போகிறோம். ஏன்னா வீடு போய் நம்ம கொண்டு போக முடியாது, ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப கால் வலி வேறு, எடுத்துகிட்டு வர முடியாது வீடு போயெல்லாம் சாக்கு. அதனால் நாங்கள் ஷாலில் கட்டி எடுத்துகிட்டு போகிறோன்னா அப்போவுமே கட்டி தந்துட்டாங்க. கொண்டு போக முடியாது, கையை கொடுக்க அப்படி இடுப்பில் வச்சுக்க. செருப்பு கையில் கொண்டு போக முடியலை, அதான் இடுப்பில் வச்சுக்கிட்டேன். தலையில் தூக்க முடியாது, கொஞ்சம் மண்ணாக இருக்குது, அதனால தலையில் கொண்டு போக முடியலை. அக்கா வந்து பூவை தூக்கிட்டு போயிட்டா. நெல்லிக்காய் இருக்குதுக்கா. நெல்லிக்காய் பறிக்க போகலான்னு போனோம். அங்கே வந்து குட்டி குட்டியாக தான் நெல்லிக்காய் இருந்தது. சரி வேறு ஒரு மரத்துக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் நெல்லிக்காய் பறிச்சிட்டு வந்தோம். இப்போ வந்துட்டு மணி 5 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து தம்பி கோவிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் சாப்பாடு போடுவோம் கொஞ்சம் பேருக்கு, அதனால் சாப்பாடு சொல்லியிருந்தோம். சாப்பாடுமே நமக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. புளி சாதமும் அப்புறம் வந்துட்டு சக்கரை பொங்கல் ரெண்டும் தான். நம்ம வந்துட்டு நம்ம செய்ய வேண்டியதில்லை, நம்ம ஆர்டர் பண்ணால் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்பா வாழை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு சாப்பாடு கோயிலில் தான் கொடுப்போம். இங்கே மன்மதன் கோயில் இருக்குல்ல, அங்கே தான். அங்கேயுமே நம்ம சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடு கொடுப்போம். பூவா வந்துட்டு இங்கே வந்துமே ரொம்ப ஜாலியாக இருக்கிறான். எல்லாரோடும் பேசிட்டு ஓடிட்டு ஆடிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் ஊர் ஃப்ரீயாக இருக்குதா, அதனால் ஒடிசாவை விட அவனுக்கு இங்கே தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஈரோடு கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு பிடிக்க போகிறதில்ல. எனக்குமே ஈரோடு போகிறதுக்கு பிடிக்கலை. நாங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டோம். வீட்டிலே சாமி கும்பிட்டுட்டு தம்பி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வண்டி வந்துட்டு 8 மணிக்கு வருதான். லெஃப்ட் சைடில் ஒரு விளக்கு எரியுது, அது வந்துட்டு எங்கள் மதுரை வீரன் குலதெய்வ விளக்கு. இங்கே வந்துட்டு ஒரு விளக்கு எரியுது, இது வந்துட்டு
அத்தைன்னு சொல்கிறாங்க. அத்தைன்னா எங்கள் அப்பாவோட தங்கச்சி. அவங்க அம்மை போட்டு அந்த நோயில் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு தெய்வமாக போயிட்டாங்களாம். தெய்வமாக இருக்கிறாங்களாம் அந்த வீட்டில். அதனால் வந்துட்டு அங்கேயுமே நாங்கள் வச்சு அவங்கள கும்பிடுவோம். தம்பியுமே கிளம்பிட்டாங்க. அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. பஸ்ஸு வந்துருச்சு. பஸ் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்குது. அறுபடை வீடு, முருகன் கோயில் எல்லாமே சுற்றிட்டு தான் வருவாங்க. எப்படியுமே ஒரு 4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வர்றதுக்கு. அம்மா வந்துட்டு நீ வர வேணாம், நீ இங்கே வீட்டிலே இரு, பூவா அழுகுவான் போகிற நேரத்துக்கு, அதனால் நீ வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அம்மா அப்பா அக்கா எல்லாருமே போயிட்டு தான் போனாங்க. நான் மட்டும் போல் வீட்டில் தான் இருந்தேன். நான் வந்துட்டு வாசல்ல நின்றுட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா பூவா வந்துட்டு பஸ்ஸு காரு அந்தமாரி பார்த்தாலே அழுகுவான் போகிறதுக்கு. பஸ்ஸுமே கிளம்பிருச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.